இந்த முகிலன்ற பணக்கார வீட்டு பையன் வேலைக்காரி சேலை எடுத்து மூஞ்சி துடைக்கிறான். அவங்களும் கோவத்துல பலார்னு வச்சிடறாங்க. அப்ப அவங்க பொண்ணு அம்மாவை பார்க்க வந்திருப்பா. பார்த்தா இவன் அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்கான். அவங்க முன்னாடி அவங்க பொண்ணை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறான். சோ இதனால இந்த விஷயம் கேஸ் ஆகிருக்கும். அவனோட பணக்கார அம்மா அப்பா பணத்தை வச்சு கேஸையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பையனை திருத்தறதுக்காக ஒரு மிலிட்டரி ஆபீசர் வீட்டுல விட்டுருப்பாங்க. ஆனா இந்த பையன் அந்த ஏரியால இருக்கிற பொறுக்கி பசங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு தப்பான வேலையை பார்த்துட்டு இருக்கான். சோ ஒரு நாள் காலேஜ் பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து நோட்டை புடுங்கி கிழிச்சு போட்டுறான். இதனால டென்ஷனான பொண்ணு கண்ணத்திலே ஒன்று விட அவனு பதிலுக்கு அடிச்சிடறான். ஆனா இந்த பொண்ணு கார்த்தே ஸ்டூடெண்ட், சோ அவனை அங்கேயே போட்டு புரட்டி எடுத்துறா. ஒரு பக்கம் இந்த பையன் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவளே அவன் கிட்ட போயிட்டு உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்பா. இவன் அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை கடத்திட்டு போய் சைக்கோத்தனமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடறான். இவன் அந்த பொண்ணோட கையை கட் பண்ணுவான். வலி தாங்க முடியாம அந்த பொண்ணு கத்துவா. இவன் சிரிச்சுக்கிட்டே ஊசி வச்சு தைச்சிட்டு இருப்பான். கூட இருக்கிறவங்க எல்லாம் இவன் பண்றதை பார்த்து பயப்படுறாங்க. வீட்டுக்கு வந்து இந்த பையன் அந்த மிலிட்டரி ஆபீசரையும் போட்டு தள்ளிடுறான். இந்த பக்கம் அந்த பொண்ணோட கருத்த மாஸ்டர் பொண்ணு காணாம போனதுனால தீவிரமா தேடிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் இந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிக்க பார்க்கும்போது இந்த பையன் அங்க வந்து இந்த பொண்ணை கொல்ல ட்ரை பண்ணுவான். சரியான டைம்ல அவளோட கராத்தே மாஸ்டர் அந்த இடத்த கண்டுபிடிச்சு அவளை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு.